ஹதயோகம்னா என்னன்னு நான் சொல்வதற்கு முன்பு, ஹதயோகம் எது இல்லன்னு நான் சொல்லிர்றேன். ஓகே. ரைட்? ஸோ ஹதயோகம் கண்டிப்பா ஆசனங்களுடைய வகைப்பாடுகள், ம். பேசிக்கு, இன்டர்மீடியேட்டு, அட்வான்ஸ்டு ம்ஹ்ம். அப்படி எல்லாம் சொல்லப்படுகிற ஆசனங்கள், நேரடியாக ஹதயோக குழுவுக்குள்ள வர்றதில்ல. ஓகே. சூரிய நமஸ்காரம் ஹதயோகத்துக்குள்ள வர்றதில்ல. ம். அந்த மரபுல இல்ல. ம். ஹதயோகம் ஏதோ ஒரு உடல் ஃப்ளெக்ஸிபிலிட்டிக்காக செய்து கொள்ளக்கூடிய ஒரு பராமரிப்பு ம். அப்படின்னு இல்ல. ம். ஹதயோகம் ஆசனத்தோடு சுருங்கிக் கொள்வதும் அல்ல. ம். இந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் முதல்ல வேணும். வேணும். ம். அப்ப ஹதயோகம் எங்கிருந்து தொடங்குகிறது? யார் இதனுடைய கர்த்தா? அப்படின்னா, இந்த மாதிரியான உடல் சார்ந்த பயிற்சிகள் அல்லது மூச்சு சார்ந்த பயிற்சிகள் இந்தியா நெடுகிலும் ஒரு சிறு சிறு குழுக்களாக ரொம்ப குறுகிய வட்டத்தில ஈசோட்டெரிக்ன்னு சொல்லுவாங்க. அந்த குழுவுக்கு மட்டும் தான் அது தெரியுங்கிற மாரி எல்லா பக்கமும் பயிலப்பட்டு வந்திருக்கிறது. ம்ஹ்ம்.